இன்னைக்கு ஹிஸ்ட்ரி 7th லெசன் இந்திய தேசிய இயக்கத்துடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது. இந்த இறுதி கட்டத்துல என்னென்ன நிகழ்வுகள் கண்டினியூவா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் ஆரம்பிச்சு வச்ச சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது, சுபாஷ் பதவி இழந்த பிறகு ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்குறதா இருக்கட்டும், அடுத்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய வருகை, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதை தொடர்ந்து காந்தியடிகள் கைது, அமைச்சரவை தூதுக்குழுடைய திட்டம், முஸ்லீம் லீகுடைய நேரடி நடவடிக்கை 4, ராஜாஜியோடைய சமரச முயற்சி, வேவல் திட்டம், அதை தொடர்ந்து சிம்லா மாநாடு. இதற்கு பிறகு இந்திய கடற்படையோட கழகம், அதனுடைய தொடர்ச்சியா இந்தியாவுடைய விடுதலை, அதுக்கு அடுத்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது. இதுதான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது சரிங்களா. சர்வாதிகாரத்துக்கு எதிராக போரை வலுவிழக்க செய்யறதுக்காக ஆரம்பிச்ச வழிதான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம். இதற்காக என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாருடைய போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறு. ஒரே உருப்படியான செய்கை என்பது வன்முறையை கைக்கொள்ளாமல் எல்லா விதத்திலையும் போர் முயற்சிகளை எதிர்ப்பது அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அதுக்கு அடுத்ததா தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல்ல தொடங்கியவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த வினோபா பாவே அப்படிங்கிறவரு பாவனார் ஆசிரமத்துக்கு பக்கத்துல அக்டோபர் 17 1940 முதல் சத்தியாகிரகத்தை நடத்துறாரு. காந்தியடிகள் டிசம்பர் 1940 இந்த இயக்கம் முடிவுக்கு வந்ததா இருக்கிறாரு. அதற்கு பிறகு சத்தியாகிரகம் அப்படின்னு உருவெடுத்து ஜனவரி 1941 உருவானாலும் ஆகஸ்ட் 1941 அதையும் திரும்ப பெறுவதா அறிவிச்சிருக்காரு. அடுத்த ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது சரிங்களா. தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எதுனா, லிண்டித்கோ பிரபு அறிவிச்ச ஆகஸ்ட் கொடைக்கு அடிச்ச பதிலடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிண்டித்கோ ஆகஸ்ட் 8 1940 ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க சரிங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிடப்படாத தேதியில டொமினியன் அந்தஸ்து, அதிகமான இந்தியர்களை கொண்ட அரச பிரதிநிதியுடைய குழு, இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழு, சிறுபான்மையினரோட உரிமையை அங்கீகரிக்கிறது, போருக்கு பின்னாடி இந்தியா மக்கள் தங்களுக்குன்னு ஒரு அரசியல் சாதனத்தை உருவாக்கக்கூடிய உரிமை, இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி லிண்டித்கோ சொல்லியிருப்பாங்க சரிங்களா. காங்கிரஸ்ல இருந்து போஸ் நீக்கப்படுதல் அப்படிங்கிறது 1938-39 4.5 மில்லியனா இருந்த காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை சுபாஷ் சந்திர போஸ் வெளியே போன பிறகு 1.4 மில்லியன் அளவுக்கு குறைஞ்சிருக்கும். கல்கத்தா கூடிய காங்கிரஸ் கூட்டத்துல போஸ் பதவி திறப்பு செஞ்ச உடனே ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவராக பதவியேற்றிருப்பாரு. இவர் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை உருவாக்கின பிறகு மொத்த பருப்புகள்ல இருந்தும் காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்படுவார். அடுத்த லாகூர் தீர்மானம் அப்படிங்கிறது, லாகூர் தீர்மானம் பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். பாகிஸ்தானுடைய கோரிக்கை அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 1930 கிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவுடைய தனிப்பகுதிகளில் அல்ல சில பகுதிகளில் மட்டும் 1940 மார்ச் 23 லாகூரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனியா வேணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல முன்னெடுப்பு செஞ்சிருப்பாங்க சரிங்களா. இதற்கு அடுத்தா கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறதுல தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானுடைய அத்துமுறல், அதாவது முத்து துறைமுகங்கிற அமெரிக்க துறைமுகத்தை 1941 டிசம்பர் 7 ஜப்பானியர்கள் தாங்கியிருப்பாங்க. இதனால அமெரிக்க அதிபருடைய ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவரும் சீன குடியரசுத் தலைவர் ஜாங்கே சேக் அப்படிங்கிறவரும் அப்போதைய பிரிட்டன் பிரதமரான சர்ச்சில இந்திய மக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அப்போ அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்திய ராணுவ வீரர்கள் ஜப்பானிய படைகளுடைய உதவினால இந்த பக்கம் வந்தா கல்கத்தாவையும் மதராஸையும் நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு, இவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். இதற்காக தான் கிரிப்ஸ் வருகை அப்படிங்கிறது நடக்குது. ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவம் 1942 இந்தியாவுக்கு வருது சரிங்களா. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சிலுடைய போர்க்கால அமைச்சரவையில தொழிலாளர் கட்சியின் சார்பில் பங்கு வகிச்சவர். இவர் என்ன சொல்லியிருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா, விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் அப்படின்னு முடிஞ்சிருப்பாரு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை எதற்கும் யூஸ் ஆகல. இதான் காந்தியடிகள் திவாலான வங்கியின் பின்தேதியத்த காசோலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. கிரிப்ஸ் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்ஸ் டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு பின்னாடி அரசியல் சாசன வரைவுக்குள்ளையும் உருவாக்குறதா ஆதரிச்சிருப்பாரு சரிங்களா. இதற்கு அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியல் சாசன வரைவுக்குழு மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேச அரசியல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் இந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல பாகிஸ்தான் பற்றிய குறிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுல கொஞ்சம் தயக்கத்திலே இருந்தாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்ததா இந்த நேரு அவர்கள் இதை பத்தி படிக்கும்போது, நான் முதன்முறையா இந்த உரையை வாசிச்ச போது கடுமையான மன அழுத்தத்துக்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு சரிங்களா. டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய குறுகிய கால நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சரிங்களா. இதனால தோல்வி அடையும், இந்த கிரிப்ஸோடைய முன்மொழிவு தோல்வி அடையும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது தோல்வியை சந்திச்சிருக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்ததான் மார்ச் 1942 ஆசாத் ஹிந்த் ரேடியோ அப்படிங்கிறது மூலமா ஜெர்மனியில இருந்து போஸ் அவர்கள் இந்திய மக்கள்கிட்ட உரை நிகழ்த்திருப்பாரு. இதற்கு அடுத்ததாக தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படும். காந்தியடிகள் மே 1942 இந்திய தேசிய காங்கிரஸோட அடுத்த கட்ட செயல்பாடான வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. காங்கிரஸுடைய வார்தா கூட்டம் அப்படிங்கிறது, இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயற்குழு கூட்டம் 1942 ஜூலை 14 வார்தா அப்படிங்கிற இடத்துல சந்திக்க ஆரம்பிக்குது. இவங்க என்னன்னா நாடு தழுவிய சட்ட போராட்டம் அப்படிங்கறத நடத்தணும்னு தீர்மானிச்சிருப்பாங்க.
ஆனா இதுல ராஜாஜியும் புலாபாய் தேசாய் அவர்களும் இதுல இருந்து பதவி துறப்பு செஞ்சிருப்பாங்க. நேருவும் பதவி துறப்பு செய்யணும்னு நினைப்பாராம். ஆனா பெரும்பான்மையா என்ன சொல்றாங்களோ அதோட முடிவுக்கு கட்டுப்பட்டு. அடுத்தா செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கம். 1942 மே 16 பத்திரிகையாளர் சந்திப்புல காந்தியடிகள் இவ்வாறு சொல்றாரு: இந்தியாவை கடவுள்கிட்ட விட்டுருங்க, இல்ல இது அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது இயற்கையோட அராஜக போக்குல கூட விட்டுருங்க. ஆனா இந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கினாலும் கூட முற்றிலும் தறிகட்டு சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் கூட அந்த ஆபத்தை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கிறேன். அதுக்கப்புறமா தான் மக்களை நோக்கி செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிவை நோக்கிய ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு காந்தியடிகள் அவர். சரிங்களா? வெள்ளையனே வெளியேறு போராட்டம் அப்படிங்கிறதுல 1942 ஆகஸ்ட் 9 அதிகாலையிலேயே இவர் கைது செய்யப்பட்டிருப்பாரு. இதை தொடர்ந்து நிறைய வேலை நிறுத்தங்கள் நடக்கும். அதுல ஜாம்ஷெட்பூர்ல டாடா எஃகு தொழிற்சாலையுடைய வேலை நிறுத்தம் போராட்டமும் நடக்கும். ஆகஸ்ட் 20 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் நடைபெற்றிருக்கும். அதற்கு அடுத்ததான் அகமதாபாத்துடைய ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் இவங்க 3 மாசத்துக்கு மேல வேலை நிறுத்த போராட்டத்துல இருப்பாங்க. இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 57 பட்டாலியன் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதை சொல்லியிருப்பாங்க. இதற்கு அடுத்ததா பிரதமர் சர்ச்சில் அவர்களுக்கு அந்த டைம்ல லின்லித்கோ பிரபு அவர்கள் எதிர்கொண்ட எதிர்ப்பை பத்தி எழுதுறாரு. என்ன எழுதுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1857 புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி, எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்துடைய பார்வையில இருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்ததா வன்முறை, நிறைய இடங்கள்ல வன்முறை நடக்குது. அதுல மகாராஷ்டிரா மற்றும் வங்காள பகுதியில மிக அதிகமான வன்முறை நடக்குது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளத்துல மிட்னாப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தை செப்டம்பர் 1944 வரைக்கும் தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்னு ஒரு அரசாங்கமே நடக்குது. சதராவிலையும் இதே மாதிரி ஒரு அரசாங்கம் செயல்பட்டதா சொல்றாங்க. அடுத்ததா சோசலிசவாதிகளான ஜெயபிரகாஷ் நாராயணா, அச்சுத் பட்வர்தன், ஆசப் அலி, யூசுப் மெக்ரோலி, ராம் மனோகர் லோகியா இவங்கெல்லாம் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்குறாங்க அப்படின்னு மாதிரி கொடுத்திருப்பாங்க. காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 இருந்து சிறைச்சாலையில 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இது ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்த இயக்கத்துடைய பரவலும் அதன் தீவிரமும் முடிகிறது. ஆசம்கருடைய ஆட்சியராக இருந்த புரட்சியாளர்கள் மீது ஒரு போதுமான நடவடிக்கை எடுக்க தருவதனால ஆர்ஹெச் நிப்லட் அப்படிங்கிறவரு அவருடைய விஷயத்துல குறிப்பிட்டிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையினருடைய மூலமாக பல கிராமங்களை தீக்கரையாக்குனதோட பல மைல்களுக்கு வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ரகசிய வானொலி ஒலிபரப்பு அப்படிங்கிறது பம்பாய் நகர்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரகசிய வானொலி பரப்பு உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க ஒலிபரப்பு செஞ்சாங்க. இது மதராஸ் வரைக்குமே கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த இயக்கம், இந்த ரகசிய வானொலி ஒலிபரப்புங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கியதா, இந்த காங்கிரஸ், சோசலிசவாதிகள், ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படிங்கிறது அனைவருடைய பங்களிப்பு உள்ளடக்கியதா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதற்கு அடுத்ததான் காந்தியடிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது 1944 மே 6 சிறையில இருந்து விடுவிக்கப்பட்ட காந்தியடிகள் அதுக்கப்புறமும் ஆக்கப்பூர்வ திட்டங்கள் எல்லாத்தையும் வெளியிடுறாரு. லின்லித்கோ பிரபுக்கு பின்னாடி அக்டோபர் 1943 வேவல் பிரபு அவர்கள் அரச பிரதிநிதியா பொறுப்பேற்றுக்க ஆரம்பிக்கிறார். இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தையை தான் தொடங்குறாங்க. அப்பதான் தெரியுது இங்க பேச்சுவார்த்தையை தவிர வேற எதுக்குமே பிரிட்டிஷாருக்கு வழி இல்லை அப்படிங்கிறது. அடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட மலேயா, பர்மா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல ஒரு இந்திய படை நிறுவப்படுது. இந்த படையால ஜப்பானிய படைகளுக்கு ஈடு கொடுத்து நிற்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகள் எல்லாம் ஜப்பானியர்களுடைய உதவியினால மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்படுது. சரிங்களா? இவங்க முதல்ல 45,000ங்கிற அளவுக்கு எட்டப்படுறாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு 40,000 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து மோகன் சிங் அவர்கள் 1942 இறுதியில இந்த ராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இந்த இந்திய தேசிய ராணுவம் எப்படி பாக்குது மோகன் சிங் அப்படிங்கிறவரை ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தாலும் காங்கிரஸ் அழைக்காம நம்ம இங்க இருந்து அங்க போறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நிலை கொள்றாங்க. 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூருக்கு போறாரு. அங்கிருந்து அப்படியே டோக்கியோவை போயிட்டு பிரதமர் டோஜோவை சந்திக்கிறாரு. ஆனா ஜப்பானுக்கு இந்தியாவை ஆக்கிரமிக்கிற எண்ணம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்ச உடனே திரும்பவும் இவர் சிங்கப்பூருக்கு திரும்புறாரு. 1943 அக்டோபர் 21 அங்க இருந்துட்டு சுதந்திர இந்தியாவுல தற்காலிக அரசு அப்படிங்கிறத நிறுவுறாரு. இவரு சுதந்திர போராட்ட வீரரான அம்மு சுவாமிநாதனுடைய மகள் டாக்டர் லட்சுமி அப்படிங்கிறவர ராணி ஜான்சி அப்படிங்கிற படைப்பிரிவுக்கு தலைமையேற்க வைக்கிறாரு. அடுத்தா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1944 ஜூலை 6 தனது ஆசாத் ஹிந்த் ரேடியோ அப்படிங்கிறதுல ரங்கோன்ல இருந்து பேசுறாரு. அப்பதான் காந்தியடிகளை இவர் தேச பிதாவே, தேச தந்தை அப்படின்னு அழைச்ச விஷயம். இவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய கடைசி விடுதலை போருக்கு உங்கள் ஆசையை கோருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. இந்த ஆசாத் ஹிந்த் ரேடியோ பத்தி ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட அனைத்து பதவிகள்ல இருந்தும் போஸ் அவர்கள் அவருடைய வேலையை விட்டுட்டு போயிடுவாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் கைது செய்யப்படுவாங்க 1940 ஜூலை 3. ஆனா 1941 ஜனவரி 16, 17 நள்ளிரவுல காபூல் மற்றும் சோவியத் நாடுகள் வழியா இத்தாலி பாஸ்போர்ட் எடுத்துட்டு இவர் தப்பிச்சு போயிடுவாரு. அங்க போயிட்டு ஹிட்லரு, கோயபல்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் சந்திப்பாங்க.
ஆனா அவங்களோட நிலைப்பாடு எதுவும் பெருசா கிடைக்கல. அதனால ஆசாத் ஹிந்த் ரேடியோ அப்படிங்கறத மட்டும் உருவாக்குறதுக்கு அனுமதி வாங்கியிருப்பாரு. சரிங்களா? அடுத்ததா இது ஒண்ணு போர்ல ஜெர்மனியும் பின்னடைவை சந்திக்கிறதுனால போஸ் அங்க இருந்து அப்படியே 1943 ஜூலைல சிங்கப்பூர் சென்றிருப்பாரு. சரிங்களா? ஓகே. போரில் அச்சு நாடுகளுக்கு இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது. சரிங்களா? இம்பாலை நோக்கிய ஜப்பான் படைகளோட நகர்வுல நவாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய ராணுவத்தை வழி நடத்திருப்பாரு. இந்த போராட்டத்துல பிரிட்டிஷ் படைகள்கிட்ட ஜப்பான் அவர்கள் சரணடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க சரணடைய ஆரம்பிச்ச பிறகு அதுல கைது செய்யப்படுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவாஸ் அவர்கள். இவர் மேல ராஜதுரோக குற்றம் சுமத்தப்படும். டெல்லி செங்கோட்டையில இவர்கள் மீதான விசாரணை நடத்தப்படும். இந்த விசாரணை நடத்துறதுல மிகச்சிறந்த சட்ட நிபுணர்கள் எல்லாருமே இவங்க சார்பா வந்து வாதாடுவாங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1920களில் ஜவஹர்லால் நேரு காந்தியடிகளுடைய பேச்சை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் கருப்பங்கியே அணிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் இந்த வழக்குல வாதாடி இருப்பாரு. காங்கிரஸோடைய 1945 ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரைக்கும் சிம்லாவில் மாநாடு நடக்குது. இதுல எந்த முன்னேற்றமும் ஏற்படாத தொடர்ந்து நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த இந்திய அரசியல் சட்டம் 1935 கீழே தேர்தல் வருவதா இருந்தாலும் கூட இந்த கூட்டங்கள் எல்லாம் தேர்தலை பத்தி பேசுறதை விட இவங்களுடைய விசாரணை பத்தி பேச்சு தான் அதிகமா இருக்கு. இதுல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டவங்க முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா நவாஸ் கானு, பி கே ஷெகல், ஜி.எஸ். தில்லான் அவர்கள். சரிங்களா? இவங்களை எல்லாத்தையும் விசாரணை நிமிடம் விசாரணை பண்ணி இவங்க குற்றவாளிகள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஆனா முப்படைகளுடைய தளபதி அவர்களை தண்டனையை குறைச்சிட்டு 1946 ஜனவரி 6 விடுதலையும் செஞ்சிடறாங்க. இதை தொடர்ந்துதான் ராயல் இந்திய கட்டப்படையுடைய மாலுமிகளுடைய கழகம் நடைபெற ஆரம்பிக்குது. இதுதான் வெற்றிக்கு வித்திட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ராயல் இந்திய கடற்படை கழகம் HMIS தல்வார் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல்ல மாலுமியா பணியாற்றக்கூடிய BC தத் அப்படிங்கிறவர் அந்த கப்பல்ல வெள்ளையிலே வெளியேறு அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. இதை தொடர்ந்து அந்த கப்பல் முழுக்க அந்த கழகம் உருவாக ஆரம்பிச்சது. HMIS தல்வார் அப்படிங்கிறது கப்பல். யார் எழுதினவர் BC தத் அவர்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் இவரை கைது செய்யறாங்க. உடனே 1946 பிப்ரவரி 18 கழகம் மிகவும் பெரிய விஷயமா மாற ஆரம்பிக்குது. பம்பாய் நகரம் முழுக்க இந்த இந்த மாலுமிகள் என்ன பண்றாங்கன்னா கழகத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா நடப்படுது. இந்த பம்பாயுடைய கழக செய்தி கராச்சியை போய் சென்றடைஞ்சதும் அங்க இருக்கக்கூடிய HMIS இந்துஸ்தான் கப்பல்லையும் மாலுமிகள் உடனே போராட்டத்தை துவக்க ஆரம்பிக்கிறாங்க. 1946 பிப்ரவரி 18க்கு முன்னாடி நிறைய போராட்டத்துல இறங்கியிருந்தாலும் கூட 78 கப்பல்கள்ல இருந்த 20 கரை சார்ந்த பணியிடங்கள்லயும் 20,000 மாலுமிகள் கிட்டத்தட்ட ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு தலைவனற்ற ஒரு கழகம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாள்லயே இதோடைய கழகம் முடிவுக்கும் வந்துருது. கப்பலுடைய முகட்டுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சி எல்லா கொடிகளையும் இவங்க ஒன்னா கட்டியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தோட கடைசி அத்தியாயமா திகழுதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ராஜாஜியுடைய முன்பொழிவும் வேவல் திட்டமும் அப்படிங்கிறது தனிநாடு கோரிக்கை. முஸ்லீம் லீக் 1940 மார்ச் மாதத்துல லாகூர் தீர்மானத்தின்படி இந்தியாவில இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருந்து அவங்க தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு மாறிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அச்சமயத்துடைய ஒரே பிரதிநிதியா இருக்கிறவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. இதற்கடுத்தா ராஜாஜி திட்டம் 1944 ஏப்ரல். காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் சிறையில இருக்கும்போது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் சில தீர்மானங்களை வழங்குறாரு. அதோடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போருக்கு பின்னாடி ஒரு ஆணையத்தை அமைக்கலாம். இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில இருக்கக்கூடிய மாவட்டங்களை பிரித்தெடுத்து அங்க வந்து ஒரு ஓட்டெடுப்பு மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை உருவாக்கலாமா என்னன்னு சொல்லி முடிவு பண்ணலாம்னு சொல்றாரு. அதற்கு அடுத்ததான் ஒருவேளை ஓட்டை எடுத்துட்டு பிரிவினை உறுதி செய்யப்பட்டாலும் கூட பாதுகாப்பு தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொதுவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் எல்லையில இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு 2 பக்கமும் போறதுக்கான வாய்ப்பை நம்ம அளிக்கணும். அவங்களுக்கு நம்ம எதுல வேணாலும் சேர்ந்துக்கலாம் மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின்னாடிதான் செயல்முறை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதைதான் காந்தியடிகள் ஒரு பேஸா வச்சுட்டு ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாரு. ஆனா முடிவு எதுலயும் எட்டப்படல. அடுத்ததா வேவல் திட்டம். வேவல் பிரபு ஜூன் 1945 சிம்லா மாநாட்டை கூட்டியிருப்பாரு. அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், அந்த டைம்ல காங்கிரஸோடைய தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவங்க எல்லாமே அப்ப சிறையில இருந்து விடுவிக்கப்படுறாங்க இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக. 1945 லண்டன் சென்ற வேவல் பிரபு சர்ச்சில் கிட்ட போருக்கு பின்னாடி இந்த நெருக்கடி எல்லாம் இருக்கும், இதனால காங்கிரஸையும் முஸ்லீம் லீகையும் இணைந்து ஆட்சி அமைக்க ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்த மாநாடு முடிவடையுது. முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு மட்டும்தான் இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க உரிமை இருக்கு, காங்கிரஸ் உயர் வகுப்பு இந்துக்களை மட்டும்தான் நியமிக்க முடியும்னு சொல்லிட்டு முஸ்லீமையோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயோ நியமிக்க கூடாதுன்னு அது வலியுறுத்த ஆரம்பிக்குது. இது மக்களை மேலும் இனவரியாக பிரிக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு அப்படியே கைவிடப்படுது இந்த பேச்சுவார்த்தை. வேவல் பிரபு சரின்னு சொல்லிட்டு இதை கைவிட்டுருவாரு. அதற்கு பிறகு முஸ்லீம் லீக்களுடைய தேசிய அடையாளம்ங்கிறது 1940 லாகூர் தீர்மானத்துக்கும் 1945 சிம்லா மாநாட்டுக்கு பின்னாடி தான் முழுமை பெறும். அதோடைய நாயகரா திகழ்றவர் தான் ஜின்னா அவர்கள்.
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1946ல முஸ்லீம் லீகோடைய சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டுல பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட ஆரம்பிக்கும். முஸ்லீம் லீக் வடகிழக்குல வங்காளத்தையும் அசாமையும் போட்டு, வடமேற்குல பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து, பலுசிஸ்தான் ஆகிய முஸ்லீம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளை காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் இதை நிராகரிச்சுட்டு அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒருங்கிணைந்த இந்தியாவை தான் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதற்கு அடுத்துதான் 1945க்கு பிறகு சிம்லா மாநாடு நடந்து அந்த டைம்ல சர்ச்சில் அவர்களும் பதவியில இருந்து கிளமண்ட் அட்லி அவர்கள் பதவிக்கு வந்திருப்பாங்க. அப்ப பிரதமர் அட்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவுடைய விடுதலையை உறுதி செய்வாரு, அதற்கான எஞ்சி நடைமுறைகள் இருப்பதா அறிவிச்சிருப்பாரு. இதற்காக அமைச்சு வைக்கப்படுறதுதான் அமைச்சரவை கூலம், தூதுக்குழு அப்படிங்கிறதும் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறதும். சரிங்களா? இதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சரவை தூதுக்குழுல சார் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், இவங்க இந்த தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்தடையும் மார்ச் 1946ல. சரிங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களும் தேர்தல் நடத்தி அதன் மூலமா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம், அதற்கு பிறகு அரசியலமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுலயும் இந்திய பிரிவினை பற்றி எந்த சந்தேகம் குறிப்பிடப்படல. அதுக்கடுத்த கூட்டாட்சி போன்றது ஒரு அமைப்பையும் இந்தியாவுடைய பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்கிற மாதிரியும், முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய கூட்டாட்சி போன்ற ஒரு அமைப்பையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சிருப்பாங்க. இதுக்கு 1946 ஜூன் 6ல ஜின்னா அவர்களும் ஒப்புதல் அளிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு மாறி இருப்பாரு. 1946 ஜூலை 7ல அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவுல நேரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த முன்மொழிவு எல்லாத்தையுமே ஏத்துக்குப்பாரு. ஆனா 1946 ஜூலை 29ல பேசிய ஜின்னா முஸ்லீம் லீக் அந்த முன்மொழிவை நிராகரிக்கிறதா அறிவிச்சிருப்பாரு. 1946 ஜூன் 15ல இருந்து அரச பிரதிநிதி இடைக்கால அரசு நடத்துறதுக்காக ஒரு 14 பேர் அழைப்பு விடுத்திருப்பாரு. அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் சார்பா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, ஹரிகிருஷ்ண மகதா, இவங்கெல்லாம் அதுக்கு அடுத்ததான் முஸ்லீம் லீக் சார்பா முகமது அலி ஜின்னா, லியாக்கத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜா சர் நஜிமுதீன், அப்துல் ராம் மிஸ்தா. சீக்கியர்கள் சார்பா பல்தேவ் சிங், பார்சிகள் சார்பா என்பி இன்ஜினியர், ஒடுக்கப்பட்டவர் சார்பா ஜெகஜீவன் ராம், கிறிஸ்தவர்கள் சார்பா ஜான் மத்தாய். ஓகேங்களா? இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணிருப்பாங்க காங்கிரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு 5 இடம் ஒதுக்கிறதுல ஒரு இடத்த முஸ்லீமுக்கு கொடுத்திருப்பாங்க, ஜாகிர் உசேன் அவர்களுக்கு. இதுக்கு உடனே 1946 ஜூலை 29ல முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவிக்கும். நாங்க ஒன்றும் சட்டசபைக்கெல்லாம் வரப்போறது கிடையாது, நீங்க எப்படி நியமிக்கலாம், முஸ்லீம்களை நாங்க தான் நியமிப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் வரமாட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் தான் 1942 ஆகஸ்ட் 12ல காங்கிரஸ் அழைச்ச ஆங்கிலேயர்கள் இடைக்கால அரசை நிறுவுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேரு கிட்ட கலந்தாலோசிச்ச பிறகு 1946 ஆகஸ்ட் 25ல இடைக்கால அரசு 12 உறுப்பினர்களோட பேரை மட்டும் அறிவிக்குது. நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சர் சப்த் அகமது கான், ஜெகஜீவன் ராம், சையத் அலி ஷாகிர், குவார்ஜி, ஹோர்முஜி பாபா. அது மேல 2 இஸ்லாமியர்களோட பேர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மொத்தமா இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 இந்து, 3 முஸ்லீம், ஒரு பட்டியலினத்தவர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு சீக்கியர், ஒரு பாசிகர். ஓகேங்களா? இதுல ஹரிகிருஷ்ண மக்தாபுக்கு பதிலா சரித் சந்திர போஸ் அவர்கள் நியமிக்கப்படுறாரு. அது மாதிரி பார்சியில என்பி இன்ஜினியருக்கு பதிலா குவார்ஜி பாபா அவர்கள் நியமிக்கப்படுறாரு. அடுத்ததான் முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்ட இடத்துல தன்னுடைய காங்கிரஸ் உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அசப் அலி, சாபத் அகமது கான், சையத் அலி ஷாகிர் அப்படிங்கிறது. முஸ்லீம் லீக் இதனால கோபம் அடைஞ்சு 1946 ஆகஸ்ட் 16 நேரு நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை ஒண்ணு சேர அறைகோல் எடுக்கிறாங்க. இதனால கல்கத்தாவிலையும் டெல்லி உட்பட நிறைய இடங்கள்ல ரத்த ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்தியடிகள் கல்கத்தாவுக்கு போன உடனே அங்க பேலிகாத்தா அப்படிங்கிற மோசமா பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியில இருந்து அங்க ஒரு வீட்டுல தங்க முடிவு பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. டெல்லிக்கு போன பிறகு காந்தியடிகள் இஸ்லாமியர்களும் இந்தியர்கள் தான், அவங்கள பாதுகாப்பது இந்திய அரசுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்களா இருக்கட்டும், கழிவறை வசதியா இருக்கட்டும், இதெல்லாம் கிடைச்சிருக்கும். நேருவும் அது கூடவும் ஒரு 11 பேரும் சேர்ந்து 1946 டிசம்பர் 2ல இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதை தொடர்ந்து பம்பாய், அலகாபாத் எல்லாம் கடுமையா தாக்கப்படுது. முஸ்லீம் லீக் அவருடைய அழைப்பை ஏற்றிருந்தாலும் ஜின்னா அமைச்சரவையில பங்கேற்க மறுத்துருவார். இங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக திரும்பவும் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அமைச்சரவையில நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஜின்னா அவர்கள் தன்னுடைய நிலைமையை நிலைநிறுத்திருப்பாரு. இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26ல மறுசீரமைக்கப்படுது. முஸ்லீம் லீக் சார்பா லியாக்கத் அலி கான், சுந்தரிகர், நிஷ்தார், கசனஃபர் அலி கான், ஜோகேந்திரநாத் மண்டல் ஆகியோர் வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அமைச்சரவைக்குள்ள இருந்துட்டே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது போன சில விஷயங்கள ஈடுபடுவாங்க. 1946 நடந்த தேர்தலில் 210 இடங்கள்ல 199 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். முஸ்லீம் லீக்லயும் கிட்டத்தட்ட 76 இடங்கள்ல ஒன்று தவிர மீதி எல்லாம் வெற்றி பெற்றிருப்பாங்க. 1946 டிசம்பர் 9ல கூட்டம் கூடும்போது 207 உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துக்குவாங்க. சரிங்களா? அந்த சட்டசபையில முஸ்லீம் லீக் அந்த பங்கெடுப்பதை புறக்கணிச்சிருப்பாங்க. மார்ச் 1947 லியாக்கத் அலி கான் அவர்கள் தொழிற்சாலைத்துறை அமைச்சரா இருப்பாரு.
இவர் வந்து சோசலிச நிதிநிலை அறிக்கை அப்படின்னு அறிவிச்சிருப்பார். அதாவது நிறைய தொழில்கள் மீது அடுக்கடுக்கா பல வரிகளை போட்டுப்பாரு. இது காங்கிரஸ் ஆதரிச்ச கிட்டத்தட்ட 150 வர்த்தக அமைப்புகள் மேல நேரடியா குறி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்தா அட்லி அவர்கள் 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு. இந்தியாவுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லணும் அப்படிங்கிறதுல ஜூன் 1948 நாங்க நாட்டை விட்டு வெளியேறோம், சுதந்திரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேவல் பிரபு 1947 மார்ச் 22 அரசு நிதி பிரதிநிதி பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டு மவுண்ட் பேட்டன் அவர்கள் பிரபுவா நியமிக்கப்படுறாரு. மவுண்ட் பேட்டன் அவர்கள் தான் இந்திய பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருப்பாரு. காங்கிரஸ் செயற்குழு 1947 மே 1 இந்திய பிரிவினை திட்டத்துக்கு உடன்படுவதா மவுண்ட் பேட்டன் கிட்ட தெரிவிக்குது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவை விட்டு மொத்தத்துல விலக வரும்போதா அவரும் தெரிவிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 11 வாரங்கள் நடுவுல இருக்கும். அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடின போது இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவிந்த் பல்லப்பந்த் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இதற்கு அடுத்துதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த மிக முக்கியமான சம்பவங்கள் 1946 47 வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சரவை தூதுக்குழு நியமிக்கப்பட்டது, இடைக்கால அரசு உருவாக்கப்படுது, சட்டமன்றத்துடைய தோற்றம், காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பிளவு, அடுத்த நாட்டுடைய பிரிவினை அப்படிங்கிறது இருக்கும். இது கண்டினியூவா அப்படியே போயிட்டு இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ.